வெல்கம் டு அக்லி கிச்சன் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நாம காதல் மன்னன் அப்படின்ற ஒரு காவியத்தோட முதல் எபிசோட் பார்க்க போறோம். ஓகேவா, போலாமா? ஒரு அழகான குட்டி கிராமம். அந்த கிராமத்துல அழகான ஒரு குட்டி குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டுல தான் நம்ம கதையோட ஹீரோ பிறக்கிறாரு. தான் அம்மா அப்பா மேல வச்சிருக்கிற காதலை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனாலேயே நம்ம ஹீரோவுக்கு காதல்னா ரொம்ப 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 பிடிக்கும். அப்படிப்பட்ட நம்ம சாருக்கு சின்ன வயசுலயே காதல் வர ஆரம்பிச்சிருச்சு. காதல்னாலே பிடிச்ச ஒருத்தனுக்கு காதல் எப்ப வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், எந்த வயசுல வேணாலும் வரலாம். அப்படி ஒரு நாள் அந்த கிராமத்துல புதுசா விளையாட்டு மைதானம் அந்த ஊர்ல கட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஸ்கூல் முடிச்சுட்டு லேட்டா அங்க போயிடுறாரு. அங்க போய் பார்த்தா நிறைய பசங்க ஊஞ்சல்ல ஆடுறாங்க, சீசா ஆடுறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஏக்கம் மனசுக்குள்ள, நானும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துருச்சு. அவரை யாராவது விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கமா அந்த விளையாடுற பசங்களையே பாக்குறாரு. அப்போதான் ஒரு குரல் அவர் காதுல கேக்குது. ஹே, விளையாடணுமா அவனுக்கு அப்படின்னு ஒரு பொண்ணு ஊஞ்சல்ல உக்காந்துட்டு கேக்குது. நம்ம சாரு பாவமா மூஞ்ச வச்சுக்கின்னு ஆமா விளையாடணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு உடனே, நீ வா, இங்க வா, வந்து உட்காரு, நான் உனக்கு 30 டைம்ஸ் தள்ளி விடுவேன், நீ எனக்கு 30 டைம்ஸ் தள்ளி விடணும், ஓகேவா அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து கேக்குது. நம்ம சாரு 32 பல்லையும் காட்டி சிரிச்சுக்கினே ஓகேன்றாரு. இப்படியா நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கூட ரொம்ப நேரம் விளையாடிட்டு அந்த பொண்ணு திரும்ப வீட்டுக்கு போகக்குள்ள நம்ம சாரை பார்த்து கேக்குது. ஹே, உன் பேர் என்ன? நாளைக்கும் வரியா? நம்ம 2 பேரும் ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, என் பேரு சுகன், நான் கண்டிப்பா வரேன். உன் பேரு? நீ நாளைக்கு வா, அப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சிரிச்சுட்டே அந்த பொண்ணு ஓடிடுச்சு. இப்போ ஹீரோ வந்தாச்சு, ஹீரோயினும் வந்தாச்சு. அடுத்து யாரு கெஸ் பண்ணுங்க? யா, இந்த கதையிலயும் வில்லன் இருக்கான். வில்லன்ற ஒருத்தன் வராம கதை சுவாரஸ்யமா ஆகவே ஆகாது. சோ இப்போ வில்லன் என்ட்ரி. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்கூல்ல இருந்து சீக்கிரமா வந்துட்டாரு. ஆனா அவரு வந்ததை விட வேகமா பிளே கிரவுண்டுக்கு வந்துட்டாரு. அங்க வந்து பார்த்தா அந்த பொண்ணு அங்க காணும். நம்ம ஹீரோக்கு மூஞ்சே வாடிருச்சு. ஐயோ, ஒரு வேளை இன்னைக்கு அந்த பொண்ணு வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கமா அந்த ஊஞ்சல்ல உக்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போ, ஹே, நான் வரமாட்டேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேகமா ஒருத்தர் தள்ளி விடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். ஹே, நீ வந்துட்டியா, இப்ப சொல்ல, உன் பேர் என்ன அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹே, ஃபர்ஸ்ட் நம்ம விளையாடலாம், அப்புறமா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின். ஆனா இவங்க 2 பேரும் பேசுறத ஒரு கண்ணு ரொம்ப நேரமா தூரம் இருந்து பார்த்துக்கினே இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு, ஏய் மதி, இவன் கூட எதுக்கு விளையாடுற? உனக்கு அறிவே இல்லையா? ஒழுங்கா வந்து எங்க கூட விளையாடு. அப்படி எங்க கூட வந்து விளையாடல அப்படின்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு போவக்குள்ள அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. ஒருத்தன் நம்ம ஹீரோ முன்னாடி அந்த பொண்ணை திட்டுறான். அப்ப நம்ம ஹீரோவோட மைண்ட் செட், அடா பாவி, அந்த பொண்ணு வாயில இருந்து கேட்க ஆசைப்பட்டேன்டா அந்த பொண்ணோட பேரை, கடைசியில உன் வாயால அந்த பேரை கேட்க வச்சுட்டியடா கடவுளே அப்படின்னு மனசுக்குள்ள குமிரின் இருக்கிறார். நான் யார் கூட வேணா விளையாடுவேன், உனக்கு என்ன? எனக்கு அவன் கூட விளையாடுதான் பிடிச்சிருக்கு, நான் விளையாடுறேன், உனக்கு என்ன? ஓ அப்படியா? டேய், இனிமே நீ மதி கூட விளையாடன அவ்வளோதான், நாளைக்கு உன்னை நான் மதி கூட பார்க்கவே கூடாது. நம்ம ஹீரோ பயங்கர தைரியசாலிலாம் கிடையாது. சரிண்ணா, நான் இனிமே விளையாட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஹே, நீ ஏன் இப்படி சொல்ற? நான் உன் கூட தான் விளையாடுவேன். அப்படியா, நாளைக்கு பாப்போம் அப்படின்னு நம்ம வில்ல மிரட்டிட்டு போயிட்டார். ஆனா ஒரு ட்விஸ்ட்,
அந்த வில்லன் அடுத்த 2 நாள் அங்க விளையாடவே வரல. இதான் சாக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஐஸ் வாங்கி தர்றது என்ன, அந்த பொண்ணு கூடயே ஜாலியா விளையாடுறது என்ன. அதுவும் நம்ம சார் ஒன்றும் பணக்காரர்லாம் கிடையாது, இவர்கிட்ட காசு இருக்காது. இவர் என்ன பண்ணுவாரு, இவரோட பழைய புக்கெல்லாம் கொண்டு வந்து அந்த ஐஸ்கார தாத்தாட்ட கொடுத்து அதை மாத்தி ஐஸ் வாங்கிட்டு வந்து இந்த பொண்ணுக்கு சேமியா ஐஸ், காஃபி கலர் ஐஸ், மஞ்சள் கலர் ஐஸ்ன்னு கலர் ஐஸா வாங்கிட்டு வந்து இந்த பொண்ணை தலைவர் கரெக்ட் பண்றாரு. வெக்கமா இல்ல உனக்கு? சாரி, அவுட் ஆஃப் சிலபஸ் போயிட்டேன். இப்போ ஹீரோ வந்தாச்சு, ஹீரோயினும் வந்தாச்சு, வில்லனும் வந்தாச்சு, அப்புறம் என்ன, கிளைமேக்ஸ் தான். இப்படியா 2 நாள் முடிஞ்சு 3ஆவது நாள் வில்லன் அங்க வந்துட்டான். ஹீரோவை பார்த்து கேக்குறான், டேய் உன்னை நான் அன்னைக்கே சொன்னேன் மதி கூட விளையாடக்கூடாதுன்னு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ மறுபடியும் விளையாடுவ? சரவணா, உனக்கு என்னதான் பிரச்சனை? நம்ம ஹீரோ கெத்தா, நான் மதி கூட தான் விளையாடுவேன், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு தில்லா கேட்க விட்டான் ஒரு அடி பொக்குன்னு நம்ம ஹீரோவை. ஹீரோ அடி வாங்கிட்டா இது கதை இல்லையாச்சே. ஹீரோ அடிக்கிறாரு, வில்லனும் அடிக்கிறான், 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஆனா வில்லனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்கிறானுங்க, சரியா? இவங்க 5 பேரு நம்ம ஹீரோ ஒத்த ஆளு. என்ன நடந்திருக்கும்? ஒன்றும் இல்லை, மண்ணுல போட்டு பெரட்டுன்னு நம்ம ஹீரோவை பெரட்டிட்டாங்க. நம்ம ஹீரோ அழுதுகினே அந்த கிரவுண்டை விட்டு வீட்டுக்கு வந்தவர் தான். அத்தோட சரி, அந்த கிரவுண்டு பக்கமே நம்ம ஹீரோ போகவே இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு ஹீரோவுக்கு நடக்கவே கூடாத ஒரு அசிங்கம் ஹீரோயின் முன்னாடி அடி வாங்கிறது. இப்ப நம்ம ஆளு அந்த பொண்ணு கண்ணுக்கு ஹீரோவா தெரியவானா, ஜீரோவா தெரியவானா சொல்லுங்க? நம்ம ஹீரோ ஜீரோவாகி வீட்டுக்கு வந்தவர் தான், அத்தோட சரி. ஆனா அப்போயில இருந்து இப்ப வரைக்கும் நம்ம ஹீரோவுக்கு பிடிக்காத ஒரு பேரு என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? இத்தோட ஹீரோவோட ஃபர்ஸ்ட் சாப்டர் லவ் முடியுது. ஆனா அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு சாதனா